ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம்ன்றது கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் வந்து கார் அப்படின்றது, இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம்ன்றது ஒரு வீடு வாங்கணும். ஒரு மேபி ஒரு அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா நான் தனியாக லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதாகவும் இருக்கலாம். பட் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அந்த லேண்ட் வந்து கரெக்டான இடத்துல இருக்கிறா, கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கா, டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறா, அந்த லே அவுட் வந்து எங்கே இருக்குது, தண்ணி பாய்ச்சிற இடத்துல இருக்கா, இல்லை நார்மலாக வந்து வீடு கட்டுற இடத்துல தான் இருக்கிறா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து நார்மலாக நாங்கள் பீப்புளுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து RERA அப்படின்ற ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி நாங்கள் வந்து இடத்த வாங்கி வீடு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமாக வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். RERA வெப்சைட்டை போய் பார்த்துங்க கூகுளில். இதில் வந்து ரெரா வந்து எதுக்காக வந்துச்சுன்னா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தி ஹோம் பையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் 70% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வில் பி இன் எஸ்க்ரோ. அது மட்டும் இல்லாமல் மேண்டேட்ரி ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஒரு இடத்துல பண்ண போகிறாங்க, ஏதாவது ஒரு பில்டர்னா இதில் வந்து மேண்டேட்டரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இட் கவர்ஸ் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல். இது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு மட்டும் தேவையில்லை, ஏதாவது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறனாலும் இந்த ரெரால போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5 years வந்து டிஃபெக்ட் லயபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸ்ட்ரிக்ட் பெனால்ட்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேண்டேட்டரியாக வந்து டிஸ்க்ளோஷர் வந்து வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்க. என்னென்ன கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைம்லி டெலிவரி கொடுத்தாகணும், குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஆடே வந்து கொடுக்கணும், நோ ஆட்ஸ் வித்வுட் ரெஜிஸ்ட்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் அப்ரூவ்டு பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரீஃபண்ட் ஃபார் டிலேஸ், நீங்கள் டிலேடாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்கலாம். அதுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. முக்கியமாக ரெடியூஸ்டு ஃப்ராட்ஸ் அண்ட் டிலேஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ட்ராக் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், RERA இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸை கண்டிப்பாக வாங்க முடியும், இல்லை நீங்களும் கட்ட முடியும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரெசிடென்ஷியல், இட் இஸ் ஆல்சோ ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்.